கடலின் மின்னும் கரையோரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கடற்கரை கிராமத்தில் ராஜ் என்ற எளிய மீனவர் வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிப்பதற்கு முன்பே ராஜ் கடலின் பரந்த நிலப்பரப்பிற்குள் நுழைந்து பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் திறமையுடன் தனது வலைகளை வீசுவார். ஒரு மிருதுவான காலையில் ராஜ் தனது மரப்படகில் புறப்பட்டபோது அயன் என்ற சிறுவன் தண்ணீரின் விளிம்பில் அமர்ந்திருப்பதை கவனித்தான். அவன் கரையில் அலைகள் நடனமாடுவதைப் பார்த்து ஆச்சரியத்துடன் கண்கள் நிறைந்தன. ஆர்வத்துடன் ராஜ் சிறுவனை அணுகி அன்பான புன்னகையுடன் அவனை வரவேற்றார். அயன் புன்னகையை திருப்பிக் கொடுத்தார். அனுபவம் வாய்ந்த மீனவரைக் கண்டு அவரது முகம் உற்சாகத்தில் உழந்தது. இன்று என் மீன்பிடி பயணத்தில் என்னுடன் சேர விரும்புகிறீர்களா? சிறுவனின் கடலை ஆராயும் ஆர்வத்தை உணர்ந்த ராஜ் அன்புடன் முன்வந்தான். அயனின் கண்கள் மகிழ்ச்சியால் விரிந்தன. மேலும் அவர் அழைப்பை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டார். எதிர்பார்ப்பு உணர்வோடு ராஜின் படகில் ஏறினார். அவர்கள் கடலுக்கு மேலும் பயணித்தபோது அயனிடம் கடலின் அருட்கொடையின் கதைகளுடன் ராஜ் அலைகளுக்கு அடியில் வாழும் உயிரினங்கள் மற்றும் அதன் ஆழத்தில் மறைந்திருக்கும் மர்மங்களைப் பற்றிய கதைகளை பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு மணி நேரமும் கடந்து செல்லும் போது அயன் கடலில் மேலும் மேலும் மயங்கினார். அன்றைய கேட்சை ராஜ் இழுக்க உதவிய போது அவரது இதயம் உற்சாகத்தால் துடித்தது. ஒன்றாக அவர்கள் ஒற்றுமையாக வேலை செய்தனர். அவர்களின் சிரிப்பு கடலுக்கு மேல் அழும் சத்தத்துடன் கலந்தது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கத் தொடங்கியதும் தண்ணீரின் மீது ஒரு தங்க நிறத்தை வீச ராஜ் கண்களில் மின்னலுடன் அயன் பக்கம் திரும்பினான். இளைஞனே, இன்று என்னுடன் இணைந்ததற்கு நன்றி என்று அவர் குரலில் அரவணைப்பு மற்றும் ஞானம் நிறைந்தது. நினைவில் கொள்ளுங்கள், கடல் ஒரு பரந்த மற்றும் அற்புதமான இடம், கற்பனைக்கு அப்பாற்பட்ட பொக்கிஷங்களால் நிரம்பியுள்ளது. ஆனால் அது மிகுந்த மரியாதை மற்றும் மரியாதைக்குரிய இடம். அதை கவனமாக நடத்துங்கள், அது எப்போதும் உங்களுக்கு வழங்கும். அந்த வார்த்தைகளால் ராஜும் அயனும் கரைக்கு திரும்பினர். அவர்கள் பகிர்ந்து கொண்ட பிணைப்புக்கும் அவர்கள் ஒன்றாக கற்றுக்கொண்ட பாடங்களுக்கும் அவர்களின் இதயங்கள் நன்றியால் நிறைந்தன. அன்று முதல் அயன் கடல் வழியாக ராஜை அடிக்கடி சந்திப்பார். கடக்கும் ஒவ்வொரு அலையிலும் அவர்களின் நட்பு ஆழமாகிறது. சூரியன் அடிவானத்தில் அஸ்தமிப்பதை அவர்கள் பார்த்தபோது தங்கள் தொடர்பு எப்போதும் கடலைப் போலவே நிலைத்திருக்கும் என்பதை அவர்கள் அறிந்தார்கள்.